பட் மைண்ட் லெவலில் வந்து இங்கே தோத்தவங்கன்னு யாருமே இல்லை. அதாவது கீழே விழுந்துட்டா ஏஞ்சிக்க முடியலன்னு படுத்துட்டு இருக்கவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அவங்களால ஏஞ்சிக்க முடியாது. சரிங்களா? கீழே விழுந்தா என்ன தொடச்சிட்டு எழுந்து அடுத்த வேலையை பார்த்து அங்கே போய் அடுத்த இடத்துல விழுந்துக்க வேண்டியதான். விழுந்து ஓட்ட கற்றுப்போம் இல்லைங்களா? சைக்கிள் அப்படி தானே ஓட்ட கற்றுக்கிட்டோம். கண்டிப்பாக முதல்ல ஓட்ட சொல்ல கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும் சைக்கிள். இன்றைக்கி வந்து சைக்கிளில் ஏறி உக்காந்திங்கன்னா எது பெடலு எது ஹேண்டில் பார்னே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பாட்டு வேகமாக காற்றை விட வேகமாக போவீங்க. பட்டு அதுக்கு காரணம் அன்றைக்கி ஃபஸ்ட்டு பெடல் அடித்து விழுந்தீங்க இல்லையா, அதுதானே நீங்கள் நம்ப மாட்டீங்க. அதனால் லைஃப் வந்து இஸ் மூமெண்ட் தான். நீங்கள் மூவ் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான். அது இல்லாமல் நம்ம தோத்துட்டவங்கக்கிட்ட ஒரு மிகப்பெரிய பிரச்சனைனா அவங்க ஃபாஸ்ட்டை பற்றி நினச்சிட்டே இருப்பாங்க. இறந்த காலத்தை பற்றி நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. நான் அப்படி வாழ்ந்துருக்கலாம், நான் இப்படி வாழ்ந்துருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களால ஜெயிக்கவே முடியாது. நீங்கள் எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறவனால மட்டும்தான் ஜெயிக்க முடியும். எல்லாம் சொல்லுவாங்க இன்றைக்கி பற்றி யோசிங்க, ப்ரெசண்ட்டை பற்றி யோசிங்க. இந்த ப்ரெசண்ட்டை எப்படி யூஸ் பண்ண போகிறீங்கன்னு இருக்கு இல்லையா, அதுதான் எதிர்காலம். ப்ரெசண்ட் சூப்பரான ஒரு ப்ரெசண்ட் இருக்குது. அந்த ப்ரெசண்ட்டை எனக்கு யூஸ் பண்ணவே தெரியல எதிர்காலத்தில் அப்படின்னா அந்த ப்ரெசண்ட் வேஸ்ட் இல்லை. பட் ஆனால் நீங்கள் மிஸ் பண்ணதை நினச்சி ஃபீல் பண்ணுறதுல ஒரு பிரயோஜனமே இல்லை.